வணக்கம். ஜமாத் சார்பாக முக்கிய அறிவிப்பு. அடுத்த வாரம் ஜிம்மாவில் முதல் வரக்கூடிய 5 நபர்களுக்கு பரிசு வழங்கியிருக்கு. முதல் வரக்கூடியவங்களுக்கு ஒட்டகமும், அடுத்தடுத்து மாடு, ஆடு, கோழி, முட்டையும் வழங்கப்படும். இதுல சீக்கிரமா கலந்துக்கிட்டு அதை வாங்கக்கூடிய நன்மக்களாக இருங்க. ஆமா தம்பி, உண்மையாதான். இன்னைக்கு ஒட்டகத்தை வாங்கிட வேண்டியதுதான். நம்ம மணி 9 ஆச்சா? நமக்கு முன்னாடி யாரும் வர போறான்? ஒட்டகம் நம்மளுக்கு தான் கன்ஃபார்ம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. எங்கடா ஒட்டகம் கட்டி இருக்கு? நான் இங்க ஒட்டகத்தீங்க மாட்டேங்கானா? எங்க போய் என் ஒட்டகம்? ஒட்டகம் எங்க பாய்? எங்கிட்ட தான் இருக்கு, கை நீட்டுங்க. என்ன பாய், ஒட்டகத்தை கேட்டா முட்டையை தர்றீங்க? பாய் 5வது முட்டை தாங்க போய் கிடைக்கும். பாய் மணி 9 தாங்க பாய் ஆகுது. நீங்க 9 மணிக்கு இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் 5 மணிக்கே வந்துட்டாங்க. என்னை சேர்த்து 4 பேர், நீங்க 5வது ஆளு. பட்ஜெட் நீங்க எங்க போனீங்க? பாய் சும்மா தானே பாய் பரிசு அறிவிச்சீங்க, பட்ஜெட் ஒண்ணுமே சொல்லலையே. அதனால நான் வீட்லயே இருந்து சொல்லிருக்கேன். அப்போ ஒவ்வொரு தொலைக்கு பரிசு கொடுத்து வருவீங்க, இல்லாட்டி வரமாட்டீங்க. அதெல்லாம் விடுங்க பாய், நான் தான் ஜும்மாக்கு வந்துட்டேன்ல. ஒட்டகம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஆட்டையாவது கொடுங்க பாய். 5வது முட்டை தாங்க பாய் கொடுத்தாச்சு இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பாய், எனக்கு ஆடு வேணும் பாய், எனக்கு ஆடு வேணும் பாய். கனவா? இல்லைங்க பாய், ஒரு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். அடுத்த வாரம் ஒரு ஆட்டையாவது வாங்கியிருப்பேன், அதுக்குள்ள எழுப்பிட்டீங்க. ஆடா என்னங்க பாய் வளர்த்துட்டு இருக்கிறீங்க? சிக்கன் கடை விட்டு மட்டும் மட்டன் கடைக்கு ஐடியா பண்ணிட்டீங்களா? இல்லைங்க பாய், நம்ம ஜமாத்துல ஒரு பரிசு தர்றதா அறிவிச்சிருந்தாங்க. என்ன பரிசுங்க பாய்? அதான் பாய், வெள்ளிக்கிழமை நாள் நேரமே வர்ற 5 நபர்களுக்கு ஒட்டகம், ஆடு, மாடு, கோழி, முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 5 பரிசு அறிவிச்சிருந்தாங்க பாய். நான் அடிச்சு புடிச்சு போய் முட்டை தான் பாய் எனக்கு கிடைச்சது. சரி அடுத்த வாரமாவது ஒரு ஆட்டை பரிசா வாங்கிடலான்னு பார்த்தா நீங்க அதுக்குள்ள எழுப்பிட்டு எடுத்துட்டீங்க பாய். அப்படியா? ஜமாத்தில் தரேன்னு சொன்னாங்களா? இல்லாட்டா அல்லாஹ்தாலா வார வாரம் கொடுத்துட்டு தானே இருக்கான். அல்லாஹ் கொடுக்கறது எல்லாத்துக்கும் தெரியுங்க பாய். நம்ம பள்ளியில கொடுக்குறாங்கன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஓடி பார்த்தா அங்க முட்டையை கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுவும் பார்த்தா கனவா போயிருச்சு. இந்த உலகத்துல எல்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபஜ்ருக்கு முன்னாடி போய் உட்காந்து அந்த நன்மை பெற்றுவீங்க. ஆனா அல்லாஹ்தாலா வார வாரம் இந்த நன்மை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நம்ம வாங்குறதுக்கு முயற்சிக்க மாட்டேங்கிறோம். இந்த உலகத்து விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வியாபாரம், பொருளாதாரம், நம்ம குழந்தை குட்டியில எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொருளாதாரத்துக்காக போறோம். அருமையை அல்லா தரதுக்காக நம்ம முயற்சியே பண்ண மாட்டேங்கிறோம். அல்லா தன் திருமலையில சொல்லி காட்டுறான், உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்று வேறில்லை, இறைவனை அஞ்சுவதற்கு மறுமையே சிறந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த மறுமைக்கு அஞ்சுக்கீங்க, அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படுங்க. மறுமை இருக்குது அல்லவா, அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது.